ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். நான் 2 கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் மட்டும் சேர்த்துக்கிறதா இருந்தால் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லை வெறும் ஆயில் மட்டும் சேர்த்துக்கிறதா இருந்தால் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. நான் 2 கலந்து சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வதக்கி வந்துருச்சு. நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம விசில் போட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இது மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். விசில் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கரண்டியோட பின்பகுதியை பிடிச்சி சைடில் ஓரமாக கிண்டி விடுங்க, இல்லைன்னா சாதம் உடஞ்சிடும். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.